ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. யூனிட் 8 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற தலைப்புக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழக விளையாட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நெறைய விளையாட்டுகள் வந்து நம்ம வந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டங்கள்ல அப்படின்றபோது, நமக்கு வந்து ரொம்ப முற்காலத்துல இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரியான விளையாட்டுகள் அப்பத்திலிருந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க? அதுக்கான இலக்கிய குறிப்புகள் என்ன இருக்கு? அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ விளையாட்டு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட விரும்பியத வந்து செய்யக்கூடிய, விரும்பியத ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. விலை அப்படின்னா விருப்பம், ஆட்டு அப்படின்னா என்னதுன்னா ஆட்டம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழர்களுடைய மரபுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பிடம் பெற்ற ஒன்று தான் இந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இதுல இந்த கேடவரல், பண்ணை ஆகிய 2 வகையான விளையாட்டுகள் பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புகள் இருக்கு. சரிங்களா? கேடவரல், பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல வந்து இதுக்கான ஒரு குறிப்புகள் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? கேடவரல், பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்ற ஒரு மேற்கோள் குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சிறுமிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிறுமிகளை விலங்குகளிடம் இருந்து காப்பாற்றுவது போல நடிச்சு பாவனை பண்ணி விளையாடுவது ஒரு விளையாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெடவரல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கெடவரல் என்பது அந்த இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுமிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலங்கு கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வந்து ஒரு பாவனை விளையாட்டு வந்து விளையாடுவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உழவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வைப்பது போல. இப்போ நம்ம சின்ன வயசுல நம்ம இந்த கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிடுறோம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து இப்ப இவங்க பயிர் வைக்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா நடித்து விளையாடுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது போன்ற விளையாட்டுகள் வந்து நமக்கு வந்து சங்க காலத்துல இருந்தே விளையாடப்பட்டது அப்படின்ற குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்திலுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் இருந்ததாகவும் தேவனைய பாவனர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டியுமே வந்து குறிப்பிட்டிருக்காரு. மகிழ்தலை நோக்கமாக கொண்டு கொஞ்சம் சந்தோஷத்துக்காக பெருமளவுல இல்ல, இது வந்து ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் மத்தியில விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சரி. அடுத்தது எண்வகை மெய்ப்பாட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய உவகை 4 வழிகளில் தோன்றும் என தொல்காப்பியம் வந்து குறிப்பிட்டிருக்கு. உவகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வகைகளா தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வரிகளை கவனிச்சுக்கோங்க. செல்வம் புலனே புணர்வு விலை யாட்டென்ன அல்லல் நீத்த உவகை 4 அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வரிகளை குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்படியே அடுத்தது பிள்ளைத்தமிழ். ஏன்னா நம்ம ஒரு இலக்கியங்களா எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைத்தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து கிட்டத்தட்ட 10 பருவங்களாக ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் 10 பருவங்களாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. ஆண்பார் பிள்ளை தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முதல் 7 பருவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியா தான் வரும். சரிங்களா? முதல் 7 பருவங்கள் வந்து ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் சரி, பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் சரி 2மே பொதுவானதா வரும். அந்த கடைசி 3 பருவங்கள் இருக்கு இல்லையா? அந்த இறுதி 3 பருவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுல வந்து சிறார்கள் வந்து சொல்லும் பொழுது வந்து சிறார்கள் சிறுவிடு கட்டி விளையாடுவது வந்து பாத்தீங்கன்னா சிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப இதுல வந்து நம்ம ஆண்பார்ல வந்து பார்க்கும்பொழுது சிற்றில், சிறுதேர், சிறுபறை அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து இந்த காலகட்டத்தை குறிப்பிடுவாங்க. சரிங்களா? சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில குறிப்பிடுவாங்க. அதுல வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சின்னதா வீடு கட்டி விளையாடுறத வந்து பாத்தீங்கன்னா சிற்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தெருவுல வந்து பறையடித்து விளையாடக்கூடிய ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா சிறுபறை என்று குறிப்பிடுறோம். அது தொடர்ந்து சிறு தேர் செய்து விளையாடுவது, சின்னதா தேர் செய்து விளையாடுவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுதேர் என்று குறிப்பிடுறோம். சரிங்களா? ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ்னு சொல்லிட்டு மொத்தம் 10 வகையான பருவங்கள் குறிப்பிடுறாங்க. அதுல முதல் 7 பருவங்கள் வந்து எல்லாருக்குமே சமம். கடைசி 3 பருவங்கள்ல வித்தியாசம் இருக்கு. அதுல அந்த கடைசி 3ஆ வரக்கூடியதுல சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அது 3மே வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது இல்லாம பெண்கள் வந்து இல்லத்துல வந்து அமர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள் மட்டுமே வந்து பெண்பார் பிள்ளை தமிழ்ல பேசியிருப்பாங்க. அதுல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அம்மானை என்பது வந்து பாத்தீங்கன்னா சிறுமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டமாக கிட்டத்தட்ட அமர்ந்து பாடல்கள் பாடி விளையாடுவது வந்து நம்ம வந்து அம்மானை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அம்மானை என்பது சிறுமிகள்லாம் வட்டமா உட்கார்ந்து பாடல்கள், விருப்பப்பட்ட பாடல்களை பாடி விளையாடுவது அம்மானை என்ற குறிப்புகள் இருக்கு. கழங்கு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுமிகள் வந்து பாத்தீங்கன்னா கல் வைத்து விளையாடும் விளையாட்டாக, ஒரு கல்லை வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டாக கழங்கு என்று பார்க்கப்படுகிறது. ஊசல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுமிகள் வந்து பாடல்கள் பாடிக்கொண்டே ஊஞ்சல் ஆடுவது. ஒரு ஊஞ்சல் ஆடுறாங்க. அதுல வந்து பாடல்கள் பாடிக்கொண்டே ஆடுவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஊசல் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இங்க அம்மானை, கிழங்கு, ஊசல் இங்க வரக்கூடியது. அங்க வரக்கூடியது சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? பிள்ளைத்தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழ் கூறுவதை போலவே வந்து தமிழகத்துடைய நாட்டுப்புற விளையாட்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் விளையாட்டுகளும், பெண்கள் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்பாடுகள் இருந்தது. இதுல பெரும்பாலும்
முழுசா சொல்ல வரல. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய விளையாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீரத்த சார்ந்தே வந்து சங்க காலங்கள்ல நெறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க. அப்படின்ற குறிப்புகளும் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி அவங்க வீர விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புக்கு கீழ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விளையாட்டுகள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகை சுவையில வந்து ஒன்றாக தொல்காப்பியர் கூறுவார். ஓகை சுவைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகை 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? மெய்ப்பாட்டியல்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி ஓகை சுவைகள்ல ஒன்று தான் விளையாட்டு அப்படின்ற ஒரு குறிப்பையும் வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதனால விளையாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக, அது செய்யக்கூடியது மகிழ்ச்சியான ஒரு செயலாக வந்து பார்க்கிறாங்க. இப்பேற்பட்ட விளையாட்டுல வீர விளையாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு உயிரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈடாக வைத்து ஆடக்கூடிய நாட்டுப்புற வீர விளையாட்டுகள் நெறையவே இருக்கு. அதுல ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் ஏறுதல் இதெல்லாம் வந்து பல வீர விளையாட்டுகளா பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகை விளையாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கும் விலங்குக்குமான போட்டி நடக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்குமான ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதுல முதல் வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனுக்கும் விலங்குக்கும் நடக்கக்கூடியதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏறு தழுவுதல், பாரி வேட்டையும் இதெல்லாம் சான்றாக சொல்லலாம். இப்போ ஒரு மனிதனுக்கும் மனிதனும் போட்டிக்குன்னு சொல்லும்பொழுது, இந்த சிலம்பாட்டம், புலி வேடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது வகைக்கு சான்றாக நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது, அது மனிதனுக்கும் விலங்குக்குமான ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏறு தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். மஞ்சு விரட்டு அல்லது ஏறு தழுவுதல் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களுடைய மிக இன்றியமையாத வீர விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. திருவிழாக்கள் நம்ம பார்க்கும் பொழுதே, நமது மாட்டுப் பொங்கல்ல பார்க்கும் பொழுதே, நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மஞ்சு விரட்ட பத்தியும், ஏறு தழுவுதல் பத்தியும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சோ அததான் இங்கேயும் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? முல்லைக்காலில கிட்டத்தட்ட ஏறு தழுவுதல் பற்றிய நெறைய குறிப்புகள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா, காடு சார்ந்த பகுதிகள் உங்களுக்கு களியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான குறிப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பண்டைய காலத்துல இருந்தே வந்து இதுக்கான பழக்கவழக்கங்கள் இருந்துட்டு இருந்தது. இந்த விளையாட்டுக்கான குறிப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால அறிய முடியுது. சரிங்களா? இந்த ஏறு தழுவுதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காளையோட கோட்டேறி என்னும் திமிலை பிடித்து, ஏன்னா காளையோட பின்புறத்துல ஏறி அதோடைய திமிலைய பிடித்து அடக்குவதற்கான ஒரு முறை என்பது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொம்பை பிடித்து அடக்குவதற்கான ஒரு முறையும் வந்து பின்பற்றப்பட்டுள்ளது அப்படின்ற குறிப்புகளும் இருந்திருக்கு. சரிங்களா? அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாட்கள்ல ஒரு நாணயங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாணயங்கள்லாம் ஒரு சேர கட்டி, அது அதோடைய காளையோடைய பையில ஒரு பையில போட்டு நாணயங்கள கட்டி, காளையோட கொம்புல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருவாங்க. அப்படி கட்டி பிற்காலத்துல வந்து அத பிடிக்க சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாணயத்த சல்லி என்று கூறுவார்கள். சரிங்களா? அந்த நாணயத்த வைத்து தானே கட்டி அந்த கொம்புல வச்சு கட்டியிருக்காங்க. அத சல்லின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே பிற்காலத்துல இந்த விளையாட்டுக்கு சல்லிக்கட்டு என்ற பெயருமே வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு மரபுமே இருக்குங்க. சரிங்களா? சோ அத ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இத வாடிவாசல், திட்டிவாசல் இந்த மாதிரி முதலான பகுதிகள்ல கொண்டு இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. சரிங்களா? ஒரு வேலி மஞ்சு விரட்டு, வாடிவாசல் மஞ்சு விரட்டு, வட மஞ்சு விரட்டு என்றெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வட்டார வழக்குல அந்தந்த வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வட்டார வழக்குல இது போன்ற சொற்கள பயன்படுத்தி இத கூப்பிட்டுப்பாங்க. சரிங்களா? அதேபோல இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்த்திக் கடனாகவும், இது ஒரு வழிபாட்டு தொடர்புடையதாகவும், சிறு தெய்வங்களுடைய ஒரு வழிபாட்டுக்கு தொடர்புடையதாகவும் இந்த மஞ்சு விரட்டு பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அம்மை, வைசூரி இது போன்ற கொடிய நோய்கள் வந்திருக்கு அப்படின்னா, இல்ல மழை இல்லாம இருக்கு. அந்த ஊர்ல மழை பெய்யல அப்படின்னா, கிட்டத்தட்ட பொங்கலுக்கு அடுத்த நாள் சரிங்களா? அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சல்லிக்கட்டு விடுவோம் என்று தன்னுடைய சிறு தெய்வத்துக்கிட்ட, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட ஒரு நேர்த்திக் கடனா வேண்டிக் கொள்வதற்கான ஒரு பழக்கவழக்கமும், ஒரு மரபும் வந்து தமிழர்களிடையே பின்பற்ற வந்தது அப்படின்ற குறிப்புகளும் வந்து இங்க குடுத்திருக்காங்க. இந்த காளைகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பருவத்திலிருந்தே, கன்றா இருக்கக்கூடிய பருவத்திலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறு துண்டினை வந்து காட்டி, ஒரு சின்ன துண்ட காட்டி, காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பாய்ச்சலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பழக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இந்த செயல வந்து பார்த்தீங்கன்னா, உர்ரி காட்டுதல் என்று அழைப்பாங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னா, உர்ரி காட்டுதல்ன்ற சொல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன துண்ட காட்டி, அத வந்து பாய்ச்சலுக்கு பழக்கப்படுத்துவது. சிறு கன்ற பாய்ச்சலுக்கு பழக்கப்படுத்துவது உர்ரி காட்டுதல். இந்த சொல்ல குடுத்துட்டு இந்த சொல் என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால அதுல பாருங்க. ஏறு தழுவுதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காளையை வந்து பல வகையான ஒப்பனையும் செய்வர். சரிங்களா? கிட்டத்தட்ட நெறைய வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து அழகுபடுத்தி காட்டுவாங்க. கால், கழுத்து முதலிய பகுதிகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சலங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்படும். நெற்றியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காசு மாலைகளும், கொம்புல வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வளையமும் அணியப்படும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதலின் போது அந்த காளைகளுக்கு வந்து அலங்காரம் செய்யறதுக்கான மரபும் வந்து இங்க பின்பற்றப்பட்டிருக்கு. திமில் பகுதிகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்ணம் பொட்டு வந்து இட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் செய்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பனைப்படுத்தப்படும் அந்த காளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஒப்பனை செய்யப்பட்ட காளையின் கொம்பில் வந்து கட்டப்பட்டிருக்கும் சல்லிக்கட்டு துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
மீட்டுபவரே வெற்றி பெற்றவர். இதுவுமே ஒரு மரபாக பின்பற்றப்பட்டது. இந்த மாதிரி ஒப்பனைகள்லாம் செய்து அந்த காளையின் மீது கட்டுப்பட்டு இருக்கும் அந்த நாணயங்கள் சல்லின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதை அந்த கொம்புல கட்டியிருப்பாங்க. அதை மீட்டு எடுத்து வரும் நபரே வந்து பாத்தீங்கன்னா வீரராக கருதப்படக்கூடிய வழக்கமும் வந்து இங்க இருந்திருக்கு. அந்த காளையை திமில் மீது ஏறி அடக்கக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. கொம்பை பிடித்து அடக்கக்கூடிய வழக்கமும் இருந்திருக்கு. இது இந்த இந்த சல்லியை வந்து பிடுங்கி அதை வந்து மீட்டு எடுத்துட்டு வரக்கூடிய வீரரையும் வந்து வெற்றி பெற்றவர்னு சொல்லக்கூடிய வழக்கமும் வந்து இங்க இருந்திருக்குங்க. சரிங்களா? அடுத்தது சிலம்பாட்டம். முதல்ல ஏறு தழுவுதல் பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது சிலம்பாட்டம். தமிழர்களுடைய நாட்டுப்புற கலைகள்ல மிகவும் இன்றியமையாத ஒன்றா இருக்கக்கூடியதுதான் இந்த சிலம்பாட்டம். சிலம்புன்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா பல பொருள் குறித்த ஒரு சொல்லாக வந்து பார்க்கப்படுகிறது. இந்த சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்புகளை குறித்து நிற்கிறது. சிலம்பு அப்படின்ற சொல் கம்புகளை குறித்து நிற்பது. கம்புகளை அடித்து ஒலி எழுப்பும் விளையாட்டுக்கு சிலம்பு என பெயர். ஏன்னா ஒரு கம்பும் இன்னொரு கம்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கும். அந்த மோதல்ல ஏற்படக்கூடிய சத்தம் இருக்கு இல்லையா, அதை வைத்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பெயர் காரணம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கம்புகளின் ஒலியை தவிர இரும்பு ஆயுதங்களின் ஒலியும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வாட்டத்தின் போது எழுப்பப்படும். ஏன்னா இதோட ஒலி மட்டும் இல்லாம இரும்பு ஆயுதங்களுக்கான ஒலியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டத்தோட ஆரம்பத்தில் எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சிலம்பாட்டம் வந்து நேர்த்தியாக கம்புகளை சுழற்றினால்தான் வந்து எதிரியை வந்து வீழ்த்த இயலும் என்பதனால் போர் முறைகளுக்கு உரிய சில விதிமுறைகளும் சிலம்பாட்டத்தில் இருக்கு. ஏன்னா ஒரு உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு எதிரியை வந்து நீங்க சிலம்பாட்டத்துல வீழ்த்தணும் அப்படின்னா நீங்க உரிய முறையில உரிய நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லாபகரமாக அந்த சிலம்பத்தை உங்களால் சுற்றக்கூடிய வல்லமை இருந்திருக்கணும். அதே போல உங்களுடைய எதிரி உங்களை தாக்குறாங்க அப்படின்னா அந்த சிலம்பத்தை வைத்து தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு போர் முனைக்கு சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு போர்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, விதிகள் இருக்கோ அது போன்ற சில விதிகள் வந்து இங்கேயுமே இருக்கு. எங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சிலம்பத்தை எடுத்து அடிக்க மாட்டாங்க. இது போன்ற பொதுவான விதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ம விதிகள் வந்து சிலம்பாட்டத்துல வந்து பின்பற்றப்படுது. சரிங்களா? இதுவுமே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது சடுகுடு. சடுகுடுடைய இந்த வேறு பெயர்கள்லாம் சிலது இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசுவை கவர்ந்து வருவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நமக்கு ஆரம்ப காலகட்டத்துல பசு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணிரை நம்ம சொல்றோம் இல்லையா, செல்வம் என்று நம்ம வந்து குறிப்பிடுவோம். அப்போ ஒரு பசுவை வந்து கவர்ந்து வருவது, அதை மீட்டு வருவது அப்படின்றது இங்க பெரிய ஒரு போராக பார்க்கப்படுகிறது. அதை தான் வந்து வெற்றி, கரந்தை இந்த திணைகள் எல்லாம் நம்ம வந்து இந்த புறத்திணைகள் எல்லாம் குறிப்பிட்டிருப்போம் இல்லையா. அப்படி வரக்கூடிய முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் முறையின் தொடர்ச்சியாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சடுகுடுவும் வந்து பின்பற்றப்பட்டு வந்துட்டது. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான நடந்துகிட்டு இருந்தது. இதை தொடர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா சடுகுடு விளையாட்டும் வந்து நேர்ச்சியாக பின்னாடி துவங்க ஆரம்பிச்சது. இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டுல குட்டி என்று அழைக்கப்படும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சடுகுடு என்ற விளையாட்டு பாண்டிய நாட்டுல குட்டி என்று அழைக்கிறாங்க. சோழ நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பளிச்சப்பிலான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரிங்களா? பளிச்சப்பிலான் என்று சோழ நாட்டுல அழைக்கிறாங்க. சரிங்களா? அதே போல பளின் சடுகுடு என்றும் தென் சோழ நாட்டுகள்ல அழைக்கிறாங்க. பளிச்சப்பிலான்னு சொல்லிட்டு சோழ நாட்டுல அழைக்கிறாங்க. பளின் சடுகுடு என்று தென் சோழ நாட்டுல அழைப்பதற்காக குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அடுத்தது இளவட்டக்கல். இளவட்டக்கல் என்பது வந்து பண்டைய மனிதன் வந்து குகையில வாழ்ந்த போது கல்லை வந்து தூக்கி நகர்த்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலிய பழக்க வழக்கங்கள் வந்து இருந்துகிட்டு இருந்தது. இது வந்து மக்களுடைய வாழ்க்கையோட வந்து பாத்தீங்கன்னா இணைந்த ஒரு பழக்க வழக்கமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்போ வந்து பின்னாடி நாகரிகம் வளர்ந்து நீங்க வந்து ஒரு வீட்டுல இருக்கீங்க, அது போன்ற ஒரு இடத்துல இருக்கும்போதும் தன்னுடைய உடல் வலிமையை வந்து நிரூபிப்பதற்காகவும் உடல் திறனை வளர்ப்பதற்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளவட்டங்கள் அப்படின்ற ஒரு விளையாட்டே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு மூலதனம் முதல்ல ஏற்கனவே நம்ம வந்து குகைகள்ல இருக்கும்போது அந்த கல்லை தூக்கி நகர்த்தி வைக்கிறது இது போன்ற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அப்படின்றதுனால அது தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டு இருந்தது. இந்த விளையாட்டே பின்னாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு இளவட்டக்கல் என்ற விளையாட்டு தான் விரும்பிய பெண்ணை வந்து மணப்பதற்காக ஆடப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏன்னா தான் விரும்பிய அந்த பெண்ணை ஒரு 5 பேர் விரும்புறாங்க அப்படின்னா இந்த ஒரு பொதுவான ஒரு போட்டி இளவட்டங்கள் யாருக்குமே பாதிப்பு இல்லாத ஒரு போட்டி. இந்த போட்டியில இந்த இளவட்டங்கள்ல தூக்கி யாரு காட்டுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை மணப்பதற்கான ஒரு வலிமை பெற்றவராக கருதப்படுகிறார். இந்த விளையாட்டுகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல முற்காலத்துல வந்து நடந்துகிட்டு இருந்தது. சரிங்களா? இப்ப தற்காலத்துல வந்து வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆட்டமாக அப்போ அந்த காலகட்டங்கள்ல போன தலைமுறைக்கான காலகட்டங்கள்ல பார்க்கப்பட்டிருக்கு. திருவிழாக்களின் போது ஊர் பொது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இளவட்டங்கள் தூக்கும் விளையாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருந்தது, வழக்கத்துல இருந்தது. சரிங்களா? அடுத்தது உரிமரம் ஏறுதல். உரிமரம் ஏறுதல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டையா உரிக்கப்பட்ட மரத்தை வந்து பாத்தீங்கன்னா உரிமரம் என்று சொல்லுவோம். சரிங்களா?
பட்டை உரிக்கப்பட்ட மரங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மரத்துல அந்த மேல இருக்கக்கூடிய சொரசொரப்பு பகுதிகள் இருக்கும் இல்லையா, அதை உரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்த பட்டைகள் எல்லாம் உரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உரிமரம் என்று அழைக்கிறோம். சரிங்களா? இந்த உரிமரத்துல வந்து கிட்டத்தட்ட ஏறி விளையாடுவதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த உரிமரம் பட்டை உரிக்கப்பட்ட உரிமரத்துல வந்து ஏறுறது ரொம்ப கடினம். அப்படி ஏறி தழுவி விளையாடக்கூடிய விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குறிப்பிட்டிருக்கும். சரிங்களா? இது எல்லா மரங்களையும் வந்து பயன்படுத்துவது மாதிரி பயன்படுத்த முடியாது. இப்ப எல்லா மரத்திலயும் நீங்க வந்து அது மேல இருக்கக்கூடிய பட்டையை உரிச்சுட்டா அது உரிமரம் ஏறுறதுக்கான ஒரு தகுதி பெற்ற அந்த விளையாட்டு விளையாடுவதற்கான ஒரு தகுதி பெற்ற மரமாக பார்க்கப்படாது. சரிங்களா? இங்க வந்து கைப்பிடிக்க அடங்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பருத்திருக்கும் உதிய மரத்தை வந்து பாத்தீங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருப்பாங்க. பட்டை உரிக்கப்பட்ட மரம் வந்து ரொம்ப வழுவழுப்பா இருக்கும். அதனால ஏறுறதுக்கே ரொம்ப கடினமா இருக்கும். இருந்தாலும் அவ்வளவு வழுவழுப்புலையும் அதுல எண்ணெய் எடுத்துட்டு வந்து ஊத்துவாங்க. சரிங்களா? அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வந்து ஊட்டுவாங்க. அப்படி தடவப்பட்டதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வழுவழுப்பு தன்மை அதிகமாயிடும். சரிங்களா? அவ்வாறு வந்து மாற்றப்பட்ட மரத்தினுடைய உச்சியில ஏறக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சியில வந்து பரிசு பொருளையும் கட்டி வைத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த பட்டை மரத்துடைய உச்சியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டை உரிக்கப்பட்ட மரத்துடைய உச்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை தடவுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல பரிசு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த மரத்துல ஏறி உச்சியில் இருக்கும் பரிசு பொருட்களை கைப்பற்றுவர் வந்து வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். அந்த மரத்துல ஏறவே முடியாது. அதுக்கப்புறம் எண்ணெயும் ஊத்தி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி யார் ஏறி அந்த உச்சியில இருக்கக்கூடிய அந்த பரிசு எடுக்கிறாரோ அவரே வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா உரிமரம் ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பச்சை குதிரை. பச்சை குதிரை வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு சிறுவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒத்த பருவத்தோட வந்து பாத்தீங்கன்னா நிலா வெளிச்சத்தில் வந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இதோடைய முதல் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறருடைய காலை வந்து தாண்டுதல். பச்சை குதிரைன்றது முதல்ல காலை தாண்டணும். அப்புறம் ஒரு மனிதனை வந்து குனிய வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மனிதனை தாண்டி குதிக்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த மனிதன் கொஞ்சமா எழுவான். அதுக்கப்புறம் அதை தாண்டி குதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எழும்புவான். அப்ப எந்த உயரத்துல அந்த மனிதனை உன்னால தாண்ட முடியுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை குதிரை. சரிங்களா? அப்போ இது வந்து முதல்ல தாண்டி விளையாடுற விளையாட்டு தானே. இந்த விளையாட்டு கால் தாண்டி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து கால தாண்டி தானே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இத வந்து கால் தாண்டி விளையாட்டுன்னு சொல்லி குறிப்பதற்கான பழக்கமும் இருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயரம் என்பது அதிகமாகிட்டே போதும் பச்சை குதிரையில. அடுத்தது பன்னாங்குழி. இது நம்மளுடைய புக்லயுமே இருக்கு. இந்த பன்னாங்குழி என்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெல் குத்தும் பண்ணை போல் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டமாக சின்னதா ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு 14 பள்ளங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்திருப்பாங்க. அந்த 14 பள்ளங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காய்களை வைத்து நம்ம வந்து விளையாண்டுருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து கற்களை வைத்து ஆடக்கூடிய ஆட்டம் வந்து பன்னாங்குழி. இதுல பண்ணை என்பது பள்ளம், பண்ணை என்ற சொற்கள வந்து புரிந்து கொள்ள பயன்படுத்தப்படுகிறது. இந்த பன்னாங்குழிய தான் நம்ம வந்து நாளடைவுல பிற்காலத்துல வந்து பல்லாங்குழி, பல்லாங்குழி, பன்னாங்குழி என்றெல்லாம் நம்ம வந்து அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த பன்னாங்குழி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14 என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய வழக்காக இருப்பதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னாங்குழி அல்லது பல்லாங்குழி என்பது வந்து நம்ம வந்து இங்க வைத்திருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்விளையாட்டு இருவர் ஆடுபவர். சரிங்களா? இந்த விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருவர் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலத்துல சமமான இரு படுக்கை இருக்கக்கூடிய வரிசையாக தோண்டப்பட்டு குழிகளில் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கழச்சிக்காய், புளியங்கொட்டை, கூழாங்கல்லு ஆகியவற்றை ஏதேனும் ஒன்றை 5 5ஆய் இட்டு விளையாடுவார்கள். அதனால நிலத்துல வந்து அதை வந்து தோன்றி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னாங்குழி, அதாவது பல்லாங்குழி என்று சொல்லக்கூடிய விளையாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம விளையாட்டு அப்படின்ற தலைப்பை பார்த்துட்டு இருந்தோம். இந்த தலைப்புல விளையாட்டோடைய அடிப்படை கூறுகள் இலக்கியங்கள்ல எங்கெங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல எல்லா இடத்துலயும் குறிப்பிட்ட ஒரு இதுதான் வீர விளையாட்டுகள். அந்த வீர விளையாட்டுகள்ல மனிதர்களும் விலங்குகளும் சேர்ந்து விளையாடக்கூடியது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஏறு தழுவுதல் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனும் மனிதனும் வந்து போட்டியிடக்கூடியது நம்ம வந்து சிலம்பாட்டம் பார்த்திருந்தோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உரிமரம் ஏறுதல் பார்த்திருந்தோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போட்டிகள்ல வைக்கக்கூடிய விளையாட்டுகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. கரெக்ட்டுங்களா? அதை தொடர்ந்து சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு பச்சை குதிரைகள் எல்லாம் வந்து பார்த்திருந்தோம். பன்னாங்குழி பார்த்திருந்தோம். இதெல்லாமே வந்து தமிழர் மரபுல அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுடைய மரபுகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வரக்கூடிய விளையாட்டுகள்ல ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதுல நமக்கு அந்த மேற்கோள் காட்டியது அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வேறு பெயர்கள் இந்த பகுதிகளில் சொல்லக்கூடிய பெயர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த தலைப்புல அந்த முக்கியமா இருக்கக்கூடிய கூறுகளை மட்டும் எடுத்து நம்ம படிச்சுப்போம். நன்றி, வணக்கம்.